எந்த காலகட்டத்திலையும் ஆரியர்கள் அரசியல்ல மேலாதிக்கம் செலுத்தக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. இந்தியாவில் பூர்வீக குடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள்னு சொல்லுவாங்க. ஆரியர்கள் இந்த நாட்டுக்கு வரும்போது இங்க இருந்த பழங்குடி மக்களோட அவங்க சண்டை போட வேண்டி இருந்துச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட தானே எல்லாமே இருந்துச்சு, நிலம் ஆதிக்கம் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்கள்ட்ட சண்டை போட்டு தான் இவங்க இடத்தெல்லாம் புடுங்கினாங்க. இந்த தமிழர்கள் அப்படிங்கிறவங்க எங்க இருந்தாங்கன்னு சொன்னா சிந்து சமவெளியிலிருந்து கங்கை சமவெளி வரைக்கும், கங்கை சமவெளி அங்கேருந்து தெற்க கன்னியாகுமரி வரையிலும் அவங்க தான் பரவி இருந்தாங்க. புத்தரும் சூத்திரர் தானே தவிர அவர் சத்திரியர் கிடையாது. ஒரு வருணத்துக்கும் இன்னொரு வருணத்துக்கும் ஏற்பட்ட கலப்பு இருக்கு இல்லையா, இந்த கலப்புல தான் ஜாதிகள் உருவானுச்சு. இந்த ஜாதிகள் ஆரியர்கள்ட்ட தான் வந்துச்சு. கோயில்களுக்கான மானியங்கள் கொடுத்து அந்த நிலங்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு சொந்தமான ஆனச்சு. இன்னைக்கும் கூட தஞ்சாவூர் மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா பிராமணர்களே இல்லாத எத்தனையோ கிராமங்கள்ல அந்த நிலங்களுக்கு யார் சொந்தக்காரர்னா இது அந்த ஐயர் நிலம் அப்படிங்குவாங்க. ஏன் ஐயர் இந்த காலத்தில் இந்த ஊரில் எந்த காலத்துலையுமே என் ஊர் பாலாக்குடின்னு ஒரு கிராமம். அந்த பாலாக்குடிங்கிற கிராமத்தில் அக்ரகாரமும் கிடையாது, ஐயரும் கிடையாது. ஆனால் இருக்கிற நிலத்தில் பாதிக்கும் மேற்பட்ட நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஐயர்கள். இப்படி தான் சோழர்கள் காலத்தில் நடந்துச்சு. இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை ரஞ்சித்து பேசி தான் அவர் மேலே வழக்கு போட்டாங்க. ராஜராஜ சோழனை ரொம்ப தப்பாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐரோப்பாவில் இருக்கக்கூடியவர்களும் ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள். உலகத்தில் மனிதர்களில் பல்வேறு இனங்கள் இருக்காங்க. இந்த பல்வேறு இனங்கள்லையுமே மிகப்பெரிய சவாலான ஒரு இனம்னு சொன்னால் அது ஆரிய இனம் தான். இப்போ நம்ம ஆரியர்களை பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஆரியர்களை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆரியர்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஆதிக்கவாதிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வரலாற்று உண்மை. ஆரியர்கள் வரலாற்று காலத்தில் எந்தெந்த காலகட்டங்களில் ஏன் ஆதிக்கவாதிகளாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஆரிய மேலாதிக்கத்தில் ஆன்மீகமும் அரசியலும். எந்த காலகட்டத்திலையும் ஆரியர்கள் அரசியலில் மேலாதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. இப்போ ஆரியர்கள்லாம் இந்தியாவில் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற பிராமணர்கள் தான் ஆரியர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், பிராமணர்கள் எல்லாருமே ஆரியர்கள் தான். ஆனால் ஆரியர்கள் எல்லாமே பிராமணர்கள்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு சொன்னால், ஆரியர்களில் இந்திய ஆரியர்கள்னு முன்னாடி எடுத்துட்டோம். இப்போ ஆரியர்களில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்துக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா யாரை நம்ம எடுத்துப்போம்? இந்தோ ஈரானியர்கள்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆரியர்களை தான் நம்ம இந்திய ஆரியர்கள்னு சொல்கிறோம். இந்தோ ஈரானியர்கள். ஏன் ஈரானுக்கு சேர்த்துக்கிட்டு சொல்கிறோம்? இப்போ இந்தியாவில் இருக்கிற ஆரியர்களை சொல்லும் போது ஈரானியும் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னால், அவங்களுடைய பூர்வீகம் ஈரான். அதனால தான் நம்ம இந்தோ ஈரானியர்கள்னு வரலாற்று பூர்வமாகவே அந்த ஆரியர்களுக்கு இந்தோ ஈரானியன்னு பேர். சரி, ஆரியர்களுடைய பூர்வீகம் அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். என்னுடைய புத்தகங்களில் நம்ம குறிப்பிட்டிருக்கேன். ஆரியர்களுடைய பூர்வீகம் எதுன்னு சொன்னால், காஸ்பியன் கடலுக்கு பக்கத்தில் தான் அவங்களுடைய பூர்வீகம். இப்போ உலகத்தில் உள்ள மனித இனங்கள், மனிதர்களை 3 வகையாக பிரிப்பாங்க. ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இனங்கள். இதில் இந்த ரேஸில் 3 இனங்கள் இருக்குது. 3 இனங்கள் என்னென்ன இனங்கள்னு பார்த்தீங்கன்னா, முதல் இனம் நீக்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம். நீக்ரோ இனம்னு சொல்லுவாங்க, நீக்ராய்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இன்னொரு இனம் மங்கோலாய்டுன்னு சொல்லுவாங்க, மங்கோலிய இனம். அதற்கு அடுத்த இன்னொரு இனம் தான் காகசியன் இனம். இந்த காகசியன் இனத்தை, இந்த 3 இனங்கள் இல்லாமல் இதுக்குள்ள உட்பிரிவுகள்னு நிறைய இருக்குது. அந்த உட்பிரிவுகள் எல்லாம் சேர்த்தா ஒரு 30க்கும் மேற்பட்ட இனங்கள் வருது. அதில் காகசியன் இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காகசியா அப்படிங்கிற பகுதியிலேருந்து இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஆரியர்கள். இப்போ ஆரியர்கள் காகசியா அப்படிங்கிற பகுதி, அதாவது காஸ்பியன் கடலுக்கு மேற்குள்ள இந்த பகுதியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, மத்திய ஆசியாவுக்கு போகிறாங்க. மத்திய ஆசியாவிலேருந்து ஈரானுக்கு வர்றாங்க. ஈரான்லேருந்து அதன் பிறகு ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தான் வர்றாங்க. பாகிஸ்தான்லேருந்து அதுக்கப்புறம் தான் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளார வர்றாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ளே அன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு நாடே கிடையாது, இந்தியாங்கிற பேரும் அன்னைக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த நிலப்பரப்புக்குள்ளார அவங்க கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளார வந்ததுக்கு பிறகு இந்து குஷ் மலையில் அதை தாண்டி உள்ளார அவங்க முதல்ல குடியிருந்த பகுதி இருக்குது. அதுதான் சிந்து சமவெளியினுடைய அந்த சமவெளி பகுதி, சிந்து நதியினுடைய சமவெளி பகுதி. இந்த சிந்துனுடைய சமவெளி பகுதியில் அவங்க வந்தபோது குடியிருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் அது தமிழர்கள், அதாவது நாகர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் பூர்வீக குடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழர்கள் மட்டும்தான் அங்கே இருந்தாங்களா? அவங்க தமிழர்கள் எத்தகைய சூழ்நிலையில் ஆரியர்கள் வரும்போது இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழர்களும் ஒற்றை அடையாளத்தோட ஒரே இனமாக இல்லை. தமிழர்கள் 2 இனங்களுடைய கலப்பு தான். ஒன்று நீக்ரிட்டோ, இன்னொன்று அதனுடைய கிளை இனமாகிய ஆஸ்ட்ரலாய்டு. இந்த 2 இனங்களுடைய கூட்டு தான் தமிழை தவிர தமிழர்கள் அப்படிங்கிறது ஒற்றை அடையாளத்தோட எந்த காலத்திலையும் இல்லை. இப்போ இந்த நீக்ரிட்டோ அப்படிங்கிற இனம் காட்டுமிராண்டி கால ஆரம்ப கால இனம். அது அப்போ நாகரிகம் அடையாத காலம். அதன் பிறகு வந்தவங்க கொஞ்சம் நாகரிகம் அடைந்தவர்களாக இருந்தாங்க. இது இல்லாமல்
மங்கோலியனத்தை சேர்ந்தவர்களும் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அது எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் இமயமலையினுடைய அடிவார பகுதிகளில் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பேர் வந்து கிர் அல்லது கிராதகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராமணர்கள் வந்து யாரையாவது திட்டணும்னு சொன்னால் சரியான கிராதகனா இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னமும் திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த கிராதகா அப்படிங்கிறது வந்து ஒரு பழங்குடி இனம். அந்த பழங்குடி இனம் மங்கோலியனத்தை சேர்ந்த ஒரு இனம். ஆரியர்கள் இந்த நாட்டுக்கு வரும்போது இங்கே இருந்த பழங்குடி மக்களோட அவங்க சண்டை போட வேண்டி இருந்துச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட தானே எல்லாமே இருந்துச்சு, நிலம் ஆதிக்கம் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்கள்ட்ட சண்டை போட்டு தான் இவங்க இடத்தெல்லாம் பிடுங்கினாங்க. அப்படி பிடுங்கும் போது அந்த கிர் அப்படிங்கிற இனம், அந்த கிராதகாங்கிற இனம் வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தாங்க அவங்களுக்கு. ரிக்வேதத்தில் 10 மன்னர்களுடைய போர் அப்படின்னு ஒரு யுத்தம்னு, தஜரத்னா யுத்தம்னு ஒரு இது வரும். அதில் வந்து அந்த காலகட்டம் வந்து அந்த யுத்தத்துக்கு பிறகு தான் அவங்க வந்து முழுமையாக அவங்க வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் இருந்த அந்த கிராதகா கூட்டம் இருக்கு, அவங்களையும் சேர்த்து இந்தியாவில் இருந்தது வந்து ஆரியர்கள் வரும்போது மொத்தம் 3 இனம் இருந்துச்சு. ஒன்று வந்து ஆஸ்ட்ரலாய்டு, இன்னொன்று வந்து நீக்ராய்டு. இந்த நீக்ராய்டு ஆஸ்ட்ராய்டு ரெண்டுமே சேர்ந்து நாகர்கள் அல்லது தமிழர்கள். அது இல்லைதான் மங்கோலிய இனம். இந்த மங்கோலியனர்கள் அப்படிங்கிறது வந்து பழுப்பு நிறத்தில் இருப்பாங்க. நீக்ரிட்டோனங்கிறது கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. இந்த ஆஸ்ட்ரலாய்டுங்கிறது கலப்பு இனம். இப்போ இந்த ஆஸ்ட்ரலாய்டு நீக்ரிட்டோ அப்படிங்கிற இந்த ரெண்டும் சேர்த்து தான் நான் வந்து இன்னைக்கு தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த தமிழர்கள் அப்படிங்கிறவங்க எங்கே இருந்தாங்கன்னு சொன்னால் சிந்து சமோலியிலிருந்து கங்கை சமோலி வரைக்கும், கங்கை சமோலி அங்கேருந்து தெற்க வந்து கன்னியாகுமரி வரையிலும் அவங்க தான் பரவி இருந்தாங்க. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், தமிழ் தேசம் அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுவதுமே தமிழ் தேசமாக தான் இருந்துச்சு. அப்படி இங்கே இருந்த மக்கள் பேசின மொழி தான் தமிழ். அந்த தமிழில் வந்து வட இந்தியாவில் ஆரியர்களுடைய கலப்பில் தான் வந்து மற்ற மொழிகள் உருவாதுச்சு. அப்படி வட இந்தியாவில் உருவான அந்த மொழிகள் தான் வந்து வட திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடிய பிராகிருத மொழி. அதுக்கு பிறகு வந்து அந்த பிராகிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தது தான் பாலி மாதிரியான மொழிகள். அந்த பாலி மொழி தான் புத்தர் பேசின மொழி. புத்தரும் வந்து சூத்திரர் தானே தவிர அவர் வந்து சத்திரியர் கிடையாது. ஏன்னா சத்திரியர்கள் அப்படிங்கிறதுக்கான வரையறைகள் வேறு. அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆக ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியாவில் வந்து ஆரியர்களில் 3 பிரிவுகள் தான் உருவானுச்சு ஆரம்பத்தில். அந்த ஆரியர்களில் உருவான 3 பிரிவுகள் தான் வந்து பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள். இந்த 3 தான் ஆரியர்கள். சூத்திரர்கள் ஆரியர்கள் கிடையாது. பிற்காலத்தில் வந்து தரம் தாழ்த்தப்பட்ட சத்திரியர்கள் சூத்திரர்களாக ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அதை நம்ம வேற ஒரு இதில் பேசுவோம். ஆக இந்தியாவில் இருந்த இவர்கள் தான் ஆரியர்கள். இந்த ஆரியர்கள் எனப்படுபவர்கள் இந்த ஆரியர்களுக்குள்ள ஏற்பட்ட கலப்பு, ஒரு வருணத்துக்கும் இன்னொரு வருணத்துக்கும் ஏற்பட்ட கலப்பு இருக்கு இல்லையா, இந்த கலப்புல தான் வந்து ஜாதிகள் உருவானுச்சு. இந்த ஜாதிகள் வந்து ஆரியர்கள்ட்ட தான் வந்துச்சு. இதில் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், மேல் ஜாதி வந்து ஆண் மேல் ஜாதி, தாய் கீழ் ஜாதியாக இருந்தால் அவங்கள வந்து அனுலோம ஜாதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் மேல் ஜாதி, பெண் கீழ் ஜாதி, இந்த 2 பேருக்கும் பிறந்த குழந்தைகளை வந்து அனுலோம ஜாதின்னு சொல்லுவாங்க. பெண் வந்து உயர் ஜாதி, ஆண் கீழ் ஜாதியாக இருந்தால் இது வந்து பிரதிலோம ஜாதின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து இந்த கலப்பில் தான் வந்து பல்வேறு சாதிகள் உருவாகி இன்னைக்கு வந்து பிராமணர்கள்லேயே வந்து 2000க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று. இதுதான் வந்து இந்தியாவில் ஆரியர்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றிய இது. இப்போ இந்த ஆரியர்கள் வந்ததுக்கு பிறகு இங்கே வந்து நிறைய இது வந்து தமிழ்நாட்டுக்கு வட இந்தியாவில் தான் வந்து அவங்க வந்து ஆரம்பத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தெற்கு நோக்கி வர்றாங்க. தெற்கு நோக்கி எப்போ வர்றாங்கன்னு சொன்னால், வசிஷ்டருடைய சகோதரர் தான் அகத்தியர். இந்த அகஸ்தியர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அகத்தியர் காலத்திலே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பிற்காலத்தில் வந்த ஆரியர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் வந்த ஆரியர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்த ஆரியர்கள் இங்கே இருக்கிற தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு தமிழரோட ஒன்றா கலந்துட்டாங்க. அவங்க தான் வந்து தமிழ் பிராமணர்கள். அதன் பிறகு கிபி 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையிலுமான காலகட்டம் வந்து பல்லவருடைய ஆட்சி காலம். பல்லவர்களை வந்து தமிழர்கள்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரலாற்று தவறு. பல்லவர்கள் தமிழர்களாக இருக்கவே முடியாது. ஏன்னா பல்லவ மன்னர்களில் பல பேர் வந்து சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்றவர்களாக இருந்தாங்க. சமஸ்கிருத மொழி வந்து படிக்கக்கூடிய தகுதி வந்து ஆரியர்களுக்கு மட்டும்தான் உண்டை தவிர மற்றவங்களுக்கு அந்த இது கொடுக்கல. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன தெரியாமத்தனமாக வந்து படிச்சிருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் வந்து படிப்பதற்கான அனுமதி வந்து மற்ற யாருக்கும் கிடையாது. ஆக அதை படித்தவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற வரலாற்று உண்மை நமக்கு தெரிய வர்றதுனால நிச்சயமாக வந்து பல்லவர்கள் வந்து பிராமணர்களாக தான் இருக்கணும். 2வது விஷயம்,
பல்லவர்களுடைய காலத்துல தான் வந்து பிராமண ஆதிக்கம் இங்க வந்து அதிகமா இருந்துச்சு. ஆக பல்லவர்கள் பிராமணர்களா இருந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அவர்கள் வந்து சமஸ்கிருத மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால பல்லவர்கள் காலம் 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையிலுமான காலகட்டங்களில் 2வது காலகட்டத்தில் உள்ள பிராமணர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அப்படி வந்தவங்க ஆரம்பத்தில் வந்த ஆரியர்கள் தமிழ் மொழி ஏற்றுக்கிட்டது மாதிரி 2வது காலகட்டங்களில் வந்தவங்க ஆரிய மொழியெல்லாம் ஏற்றுக்கல. அவங்க தான் வந்து தமிழை வந்து நீஷ பாஷை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகுதான் இங்கே வந்து சமஸ்கிருத மொழிங்கிறது வந்து ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. ஆரம்ப காலத்திலேயே வந்து சமஸ்கிருதம் வந்து தமிழோட கலந்துடுச்சு. அதாவது தொல்காப்பியத்திலே வந்து சமஸ்கிருத மொழி தமிழோட கலப்பதற்கான இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது வேற. ஆனா ரொம்ப உத்வேகத்தோட வந்து உள்ள புகுந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது வந்து பல்லவர்கள் காலத்துல. பல்லவர் காலத்தை தொடர்ந்து வந்தது தான் வந்து பிற்கால சோழர்கள் காலம், ராஜராஜ சோழன் காலம்லாம் அதில் தான் வருது. விஜயாலய சோழனில் ஆரம்பித்து ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன், அதுக்கப்புறம் வந்து சாளுக்கிய சோழர்கள்லாம் வந்து பின்னாடி வர்றதை வந்து அதுக்கப்புறம் வர்றது. இந்த காலகட்டங்களில் தான் வந்து அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கப்பட்டது. சலுகைகள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலங்கள், அக்ரஹாரங்கள் அப்படிங்கிற பேர்கள்ல அவங்களுக்கு வந்து மானியங்கள் நிறைய கொடுத்தாங்க. இப்படி மானியங்கள் நிறைய கொடுத்து 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 அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக போய் அந்த காலகட்டங்களில் தான் கோயில்கள் நிறைய கட்டினாங்க. கோயில்களுக்கான மானியங்கள் கொடுத்தாங்க. அந்த கோயில்களுக்கான மானியங்கள் கொடுத்து அந்த நிலங்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு சொந்தமான ஆச்சு. இன்றைக்கும் கூட தஞ்சாவூர் மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா பிராமணர்களே இல்லாத எத்தனையோ கிராமங்களில் அந்த நிலங்களுக்கு யார் சொந்தக்காரர்னா இது வந்து அந்த ஐயர் நிலம் அப்படிங்குவாங்க. ஏன் ஐயர் இந்த காலத்தில் இந்த ஊரில் எந்த காலத்துலையுமே என் ஊர் வந்து பாலாக்குடின்னு ஒரு கிராமம். அந்த பாலாக்குடிங்கிற கிராமத்தில் அக்ரஹாரமும் கிடையாது, ஐயரும் கிடையாது. ஆனால் இருக்கிற நிலத்தில் பாதிக்கும் மேற்பட்ட நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் வந்து ஐயர்கள். அவங்க வந்து கோவிந்தபுரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆக இதுதான் வரலாறு. இப்படி தான் வந்து சோழர்கள் காலத்தில் சொன்னாங்க, நடந்துச்சு. இதுக்கான வரலாற்று ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை வந்து ரஞ்சித்து பேசி தான் அவர் மேலே வழக்கு போட்டாங்க. வந்து ராஜராஜ சோழனை வந்து ரொம்ப தப்பாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. வரலாறை பேசுறது கூட இங்கே வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, சோழர்களுடைய காலத்தில் வந்து சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பிரிவினைகளாக தான் இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்துச்சு? கிராமம்ங்கிறது தனியாக இருந்துச்சு, ஊருங்கிறது தனியாக இருந்துச்சு, நகரம் அப்படிங்கிறது தனியாக இருந்துச்சு, சேரிங்கிறது தனியாக இருந்துச்சு. இப்போ ஊரும் கிராமமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒன்று கிடையாது, நிச்சயமாக ஒன்று கிடையாது. ஊர் அப்படிங்கிறது சாமானிய மக்கள் வாழ்ந்த பகுதி, கிராமம்ங்கிறது பார்ப்பனர்கள் வாழ்ந்த பகுதி, பிராமணர்கள் வாழ்ந்த பகுதி. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப தெளிவுபடுத்தியே ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆரியர்கள்னு அவங்கள ஏன் நம்ம சொல்கிறோம், பார்ப்பனர்கள்னோ அல்லது பிராமணர்கள்னோ சொல்லாமல் ஆரியர்கள் ஏன் சொல்கிறோன்னா, ஆரியர்கள் என்பவர்கள் அந்நியர்கள், அங்கே வெளியிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம ஆரியர்கள்னு சொல்கிறோம். அவர்கள் தங்களுக்கு தாங்களே வச்சுக்கிட்ட பேர் தான் பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் அப்படிங்கிற பேரை வந்து தமிழ் படுத்தி இவங்க சொன்னது தான் பார்ப்பனர்கள். ஆக எல்லாமே ஒன்று தான், சொல்கிற விதம் தான் வேற தவிர எல்லாம் ஒன்று தான். அதனால் பிராமணர்கள்னா யார், அவங்க யார், இவங்க யாருன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை. ரெண்டாவது, கிராமம் அப்படிங்கிற பகுதி இருக்குது. அந்த கிராமம் அப்படிங்கிறது வந்து பார்ப்பனர்கள் வாழ்ந்த பகுதியை தான் கிராமம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அக்ரஹாரங்கள்னு பேர். அதே மாதிரி வந்து நகரத்தார் அப்படிங்கிறது, நகரம் அப்படிங்கிற பகுதி வந்து வணிகர்கள் வாழ்ந்த பகுதி, அதனால தான் அது வந்து நகரம்னு சொல்லுவாங்க. அதில் வாழ்ந்தவர்கள் வணிகர்கள் செட்டியார்கள் இருக்காங்களா, அவங்கள தான் அந்த நகரத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சேரி. இந்த சேரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சேரிகள் இருக்குது. பறைச்சேரி, புலைச்சேரி, தீண்டாச்சேரின்லாம் இருக்குது. இதில் ஏன் தீண்டாச்சேரின்னு ஒன்று இருக்குது, பறைச்சேரின்னு ஒன்று இருக்குது. இப்போ பறையர்கள் வேறு, தீண்டாதவர்கள் வேறு அப்படின்னா நிச்சயமாக வேறு வேறு அப்படின்னு கிடையாது. பறையர்களில் எல்லாருமே வந்து மாடு சாப்பிட மாட்டாங்க. பறையர்களில் எல்லாருமே வந்து இந்த எல்லா தொழிலையும் செய்ய மாட்டாங்க. பறையர்களில் வந்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இருந்தாங்க. பறையர்களில் வந்து வேதம் படிக்கக்கூடியவர்கள், அதாவது பறையர்களுக்கான அந்த புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள் வள்ளுவர்கள் இருந்தாங்க. அதில் வந்து இழிவான தொழிலை செய்யக்கூடியவர்களும் இருந்தாங்க. பிணம் சுடுதல், இறந்த மாடுகளை அப்புறப்படுத்துதல், இப்படியும் இருந்தாங்க. அவங்கள வந்து வெட்டியான்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களும் பறையர்கள் தான். அப்போ தங்களான்னு இருந்தாங்க, கோழிய பறையர் இருந்தாங்க. இப்படின்னு இருந்ததில் தீண்டாத பறையர்கள்னு அவங்க அதுலேயும் கீழ் ஜாதியாக இருந்தவர்களை வந்து அவங்க வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதுதான் தீண்டாச்சேரி. அப்போ பறைச்சேரி, தீண்டாச்சேரி, பறையர்களில் இன்னமும் வந்து தஞ்சாவூர் மாவட்டம், நான் பிறந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பறையர்கள்லேயே வந்து பிரிவுகளாக வச்சுருப்பாங்க. இவங்க வந்து அது வெட்டியாங் குடும்பம், இது தலையாரி குடும்பம், அது தங்களாம் குடும்பம், இது வந்து கோழிய பறையர்கள், எப்படின்லாம் பிரிவுகள் இன்னமும் அவங்களுக்குள்ளே இருக்காது. வெளிப்படையாக தெரியாத தவிர பிரிவுகள் இன்னமும் இருக்க தான் செய்யுது. ஆக இந்த மாதிரி பிரிவுகள் வந்து சோழர்கள் காலத்திலே இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், சோழர்கள் எல்லாரையும், இந்த நாட்டு மக்களை எல்லாரையும் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் பிராமணர்களை அவங்க ஆட்சி செய்ய முடியாது. ஏன்னா பிராமணர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்வதற்கான ஒரு நிர்வாக அமைப்பை வச்சுருந்தாங்க. அதுதான் கிராம சபா அப்படிங்கிறது.
கிராம சபா அப்படிங்கிறது பிராமணர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள். அந்த கிராம சபாங்கிறது தான், அந்த கிராம சபாவை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வச்சிருந்த முறை தான் குடவோலை முறை. உத்தரமேரூர் கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த குடவோலை முறை இருக்கு. அது இந்த குடவோலை முறையில் யாரெல்லாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றிய விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிகளில் அவங்க வேதம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விதி. இப்போ வேதம் அறிந்தவர்களாகவும் சொந்தமான நிலம் உள்ளவர்களாகவும் இருக்க வேணும்னு சொன்னால் நிச்சயமாக நிலம் உள்ளவர்கள் கூட மற்ற ஜாதிகளில் இருப்பாங்க. வேதம் தெரிந்தவர்கள் பிராமணர்களை தவிர மற்ற யாருமே இருக்க முடியாது. ஆக இந்த விதிகள் புகுத்தப்பட்டதனுடைய நோக்கமே பிராமணர்கள் மட்டுமே கிராமங்களில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மட்டுமே கிராம சபாவில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களாக கிராம சபா உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த குடவோலை முறையை தவிர உலகத்துக்கே நாங்கள் தான் ஜனநாயகத்தை சொன்னோம் அப்படின்னு சொல்லலாம் மாறுதட்டிட்டு சொல்றதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆக இதுதான் ஆரியர்களுடைய வரலாறு. ஆரியர்களை பற்றி நான் நிறைய புத்தகம், என்னுடைய புத்தகம் கிட்டத்தட்ட 200-210 பக்கங்களில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதை லிங்கில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அதை படிக்கலாம். இது நான் சுருக்கமான வரலாறு. சரி, இப்போ ஆரியர்களை பார்த்துட்டோம். ஆரியர்களில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஆரியர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஆரியர்கள் இந்தோ ஈரானியர்கள்னு சொல்லக்கூடிய இந்த இந்திய ஆரியர்கள் தான், ஈரான்லேருந்து வந்த ஆரியர்கள் தான் இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்க. இவங்களில் தான் இந்த பிரிவுகள் இருக்குது. இவங்க தான் இந்து மதத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இந்து மதம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு உரிமையை கொண்டாடக்கூடிய ஆரியர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இதை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆரியர்களும் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா உலகம் முழுவதும் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளில், அதாவது மத்திய ஆசியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து போன ஆரியர்கள் இருக்காங்களே, அவங்க இந்தோ யூரோப்பியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தோ ஐரோப்பிய இனத்தை சேர்ந்தவர்கள். ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இந்தியாவிலிருந்து அவங்க போனதான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்திய மொழிகளோட அவங்களுடைய மொழிகளுக்கும் தொடர்பு இருந்தது. குறிப்பாக ஜெர்மானிய மொழியோட இந்திய சமஸ்கிருத மொழிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. அதனால் அவங்கள இந்தோ ஐரோப்பியர்கள்னு சொன்னாங்க. அந்த வகையில் பார்த்தா ஐரோப்பாவில் இருக்கக்கூடியவர்களும் ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள். இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிட்லரை சொல்லலாம். ஹிட்லரை பற்றி உங்களுக்கு சொன்ன உடனே தெரியும் ஹிட்லர் யார் அப்படிங்கிறது. உலகத்தினுடைய மிக மோசமான மனிதர்கள் சர்வாதிகாரிகளில் ஒருத்தர் தான் ஹிட்லர். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ 60 லட்சம் யூதர்களை கொலை செஞ்சவர் ஹிட்லர். இப்போ யூதர்கள் 60 லட்சம் யூதர்களை கொலை பண்ணதுனால சர்வாதிகாரின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ யூதர்கள் நல்லவங்களான்னா யூதர்கள் இவங்கள விட மோசமானவங்க. உலகம் இன்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு யூதர்கள் எவ்வளோ மோசமானவங்க அப்படிங்கிறத குழந்தைகளை கூட கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆக அந்த யூதர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்த அந்த ஹிட்லர் அவர் தன்னைத்தானே அவர் ஆரியர்னு சொல்லிக்கிறார். ஹிட்லரை நாஜி அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தார். நாஜி அப்படிங்கிறது ஒரு கொள்கை. இந்த நாஜிங்கிற கொள்கை என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் ஆரியர்கள் தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நாஜி கொள்கை. இப்போ இந்த உலகத்தை ஆளக்கூடிய தகுதி ஏன் ஜெர்மானியர்களுக்கு இருக்குன்னா ஜெர்மானியர்களும் ஆரியர்கள். அவர் அதான் சொல்கிறார் மெயின் கேம்ப் அப்படிங்கிற புத்தகத்தில். அவர் தெளிவாக அந்த விஷயத்த சொல்கிறார். மெயின் கேம்பில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான கலாச்சாரங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது தான். அதனால் இந்த உலகத்தை ஆளக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆரியர்களுக்கு தான் இருக்குது. அந்த ஆரியனத்தை சேர்ந்தவர்கள் ஜெர்மானியர்கள். ஆகவே ஜெர்மானியர்கள் இந்த உலகத்தை ஆண்டா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹிட்லர் மெயின் கேம்ப் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்கிறாரு. இதில் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் அப்படின்னு சொன்னோம்னா ஜெர்மன், ஸ்பெயின், லத்தீன், கிரேக்கம், ஸ்பானிஷ் இது எல்லாமே இந்தோ இன மொழி தான். இந்த மொழியை பேசக்கூடியவர்கள் எல்லாமே ஆரியர்கள். அதுதான் இப்போ ஹிட்லருடைய குரு அப்படின்னு சொன்னால் நீட்சேவை ஹிட்லருடைய அந்த நீட்சே அப்படிங்கிறவருடைய மார்பளவு படத்தை தன்னுடைய அறையில் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீட்சே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உலகத்தில் ஒரு உன்னதமான ஒரு சட்டம் இருக்குன்னு சொன்னால் அது மனுதர்ம சட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜெர்மனிக்கும் அல்லது ஹிட்லருக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க வேற நாடு, அவங்க வேற நாடு. மத ரீதியாக கூட ஜெர்மனியை சேர்ந்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள்லாம் இந்துக்கள்.
இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் ஹிட்லருனுடைய குருவாகிய நீட்சே சொல்கிறாரு, உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு சட்டம்னு சொன்னால் அது மனுதர்ம சட்டம் தான் சொல்லிட்டு. அந்த நீட்சேவனுடைய மாணவராகிய ஹிட்லர் சொல்கிறாரு, இந்த உலகத்தை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் யாருன்னு சொன்னால் ஆரியர்கள் தான். ஆரியர்கள்ங்கிறதுனால தான் ஜெர்மானியர்களும் ஆரியர்கள்ங்கிறதுனால நாங்கள் ஜெர்மானியர்கள் இந்த உலகத்தை ஆளணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ சுற்றி வளைச்சி இவங்க சொல்கிற காரணம் என்னன்னு சொன்னால், அவர் சொல்கிறார் மைன் கேம்ப் அப்படிங்கிற புத்தகத்தில் சாப்டர் 11 பக்கம் 239 240 வரலுக்கும் உள்ள இருந்து அவர் சொல்கிற விஷயத்த அப்படி நான் சொல்கிறேன். உயர்ந்த வம்சத்தினர் தாழ்ந்த வம்சத்தினருடன் உறவு கொள்வதன் மூலம் காலப்போக்கில் உயர்ந்த வம்சம் பலம் குன்றி அழிந்துவிடும். உயர்ந்த கலாச்சாரங்களின் முன்னோடிகளாக இருந்த ஆரியர்கள் தாழ்ந்த இனத்துடன் கலக்கும் போது சிறப்பு மறைந்து வீழ்ச்சியடைந்து விடுகிறது. இந்த கலப்பினால் உயர்ந்த வம்சத்தின் அந்தஸ்து குறைந்து விடுகிறது. இதுதான் மனுஸ்மிருதியும் சொல்லுது. மேல் ஜாதிக்காரவங்க கீழ் ஜாதிக்காரவங்களை திருமணம் பண்ணிட்டா மேல் ஜாதிகளுடைய தரம் குறைந்து போயிடுது அப்படிங்கிறது தான் மனுஸ்மிருதி சொல்லுது. அதுக்கான ஸ்லோகங்கள் நிறைய நம்ம இருக்கு. நம்ம ஒரு சிலது சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் நம்ம மீண்டும் சொல்றோம். இதே விஷயத்தை தான் மைன் கேம்பில் ஹிட்லர் சொல்றார். சரி, ரெண்டு பேரும் சரியாக தானே சொன்னாங்க. இவங்க சொல்றதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவருங்கிறதுனால இது சொல்றாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் அவங்க யூதர்களை கொன்னாங்க அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஹிட்லர் யூதர்களை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும், ரெண்டு கத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் தான் உலகத்தில் உயர்ந்தவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹிட்லருக்கு முன்னாடி நானும் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் தான் சொல்கிற யாரையும் அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த ஒரு பகை பாம்புக்கும் கீரிக்கும் என்ன பகைன்னு தெரியாமலேயே பகையாகவே இருக்கும். அந்த கீரியும் பாம்பும் அதுக்கு முன்னாடி பார்த்தே இருக்காது. அந்த ஒரு பகை தொடர்ந்து அவங்கள்ட்ட இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் தான் உலகத்தில் உயர்ந்த இனம் சிறந்த இனம்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிற ஆரியர்கள் எப்போதுமே தங்களை போலவே சொல்லி கொண்டு இருக்கின்ற வேற ஒரு இனத்தை அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. இவங்களால நமக்கு ஆபத்து, நம்மளுடைய மேலாதிக்கத்துக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் யூதர்களை அவங்க கொண்டாங்க. ஏன்னா யூதர்கள் எந்த இடத்துல போனாலும் அவங்க அதை ஆக்கிரமிச்சிருவாங்க. ஆக இன்னும் ஒரு சக்தி மேலாதிக்க சக்தி நமக்கு எதிராக வந்துடக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையோட தான் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆக ஆரியர்கள் இந்துக்களாக இருந்தால் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட அவங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாங்கள் தான் உயர்ந்த இனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக பல்வேறு கதைகளை உருவாக்குவாங்க, தத்துவங்களை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் யூதருடைய நாஜி தத்துவம். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த உலகப்போர் நடந்ததே ஹிட்லருடைய பேராசையும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் காலம் தான் அந்த உலகப்போர் 2ஆம் உலகப்போரே நடந்தது. கடைசியாக அவர் தோத்து போனார், அவருடைய ஒரு இது முடிஞ்சு போச்சு. ஆனாலும் கூட இன்னமும் ஜெர்மானியர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற கருத்தை விட்டு வெளில வரவே இல்லை. எப்படி இந்தியாவில் இருக்கிற பிராமணர்கள் நாங்கள் தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஜெர்மானியில் இருக்கிற ஆரியர்களாகிய ஜெர்மானியர்களும் இன்னமும் தன்னை உயர்ந்த ஜாதிகளாகவே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஆரியத்தினுடைய அடிப்படை.